ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு விஜயாவோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அண்ணாமலையும் முத்து பாட்டி வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே எமோஷனலாக பேசினதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. உடனே இதை கவனிச்ச மீனாவும் அண்ணாமலை எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்கன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே பொறுமையா அப்படி முத்துவோட லைஃப்ல சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்துச்சு, அவங்க எதுக்காக இவ்வளோ சோகமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை பற்றி ஏதோ சொல்ல வரும்போது நீங்க கூட தடுத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. முத்துக்கிட்ட நான் கேட்டாலும் அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்களாவது என்கிட்ட சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அண்ணாமலையோ மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி முத்துவோட லைஃப்ல சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் விஜயாக்கும் ரவிக்கு முன்னாடியே ஒரு சின்ன குழந்தை இருந்திருக்கு. ஆனா ஜோஷக்காரன் முத்துவும் அந்த சின்ன குழந்தையும் ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தா கண்டிப்பா அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், உயிரே போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னனால விஜயாவும் இதனால ஜோஷக்காரங்களை நம்பிட்டு முத்துவை அவங்களுக்கு பிடிக்காமலேயே அவங்களோட பாட்டி வீட்டுல வலுக்கட்டாயமா போய் விட்டுருக்காங்க. ஆனா அப்போ இருந்த முத்துக்கோ விஜயாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால விஜயாவை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா விஜயை எப்படியோ முத்துவை சமாதானப்படுத்தி அவங்களோட பாட்டி வீட்லயே ரொம்ப நாள் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு நாள் இப்ப எல்லாருமே குடும்பத்தோட பண்டிகைக்கு ஊருக்கு போன மாதிரியே அந்த குழந்தையும் கூட்டிட்டு விஜயாவும் முத்துவையும் பாட்டியும் பாக்குறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க பண்டிகை அப்போ ஏதோ ஒரு சம்பவத்தால அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஆனா அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் முத்துதான் சொல்லிட்டு விஜயா ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலையோ அந்த சம்பவத்தை நேர்லயே பாத்திருக்காங்க. அது என்ன நமக்கு காமிக்கல. ஆனா முத்து மேல எந்த தப்புமே இல்லைன்றது அண்ணாமலைக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை அந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிருக்காங்க. ஆனா விஜயா அந்த குழந்தை மேல இருக்க பாசத்தால முத்துவை அப்போல இருந்தே வெறுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்களே முத்துவை போலீஸ்ல ஒப்படைச்சு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லா தண்டனையும் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் முத்துக்கு கொஞ்சம் கூட அம்மாவோட பாசத்தை காட்டாமையே வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் முத்துவை வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டு என்னால அந்த உண்மையை மட்டும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மனசு வருத்தத்தோட எந்திரிச்சு போறாங்க. இதை கவனிச்ச மீனாவும் அப்பனா நம்ம நினைச்ச மாதிரியே முத்துவோட லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலதான் இந்த குடும்பத்துல அவங்கள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலயே இவங்க இவ்வளவு முரட்டுத்தனமா வளர்ந்தது மட்டும் இல்லாம ஒரு குடிகாரங்களும் ஆகியிருக்காங்க. ஆனா முத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க சின்ன வயசுல கூட எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவங்களோட கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. அதை நிரூபிக்கிற மாதிரி மாமாவும் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பனா என்னோட புருஷனுக்கான சரியான அங்கீகாரத்தை நான் தான் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம விஜயா அத்தையும் முத்துவை முழுசா ஏத்துக்கிற மாதிரி வழிய பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், மீனாவோட இந்த முடிவால மனோஜோட ரகசியம் ஏதாவது வெளிவர போகுதா என்ன? அது மட்டும் இல்லாம விஜயா இவ்வளவு நாளா முத்துவை வெறுத்ததுக்கான காரணம் எப்பதான் நமக்கு தெரிய போகுது? விஜயா எப்பதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு முத்து மேல உண்மையான அன்பை காட்ட போறாங்க? அட்லீஸ்ட் அண்ணாமலையாவது முத்துவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்களா இல்லையா? இது எல்லாமே எப்பதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.